எல்லாத்துக்குமே மெடிசன் தேவைன்னா கிடையவே கிடையாது, தேவையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு முறை இருக்கான்னு தெரியணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா அக்குபஞ்சர் மருத்துவ முறை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மருந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்லி நீடில்ஸை வச்சு உங்கள் எனர்ஜியை நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுவோம். அதுதான் அக்குபஞ்சர் முறை. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே மெடிசன் தான் தீர்வுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இது வந்துட்டு ஒரு கனவாக விட்டுடுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அவேர்னஸ் வருது. ஆனால் நிறைய பேருக்கு அக்குபங்க்சர்னால் என்னன்னே கூட தெரியாமல் இருக்குது. அதனால் மருந்து மாத்திரை, ஒரு தலைவலினாலும் மருந்து போட்டு மாத்திரை போட்டுடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி மாத்திரை போடும்போது அது என்ன பக்க விளைவுகளை ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் டோலோ 650 அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 6ஓ 7ஓ எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அதை வந்து இதாகிட்டாங்க, மூர்ச்சி ஆகிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து மாத்திரைன்னு சொல்லிட்டு சாப்பிட்ற எல்லாருக்குமே வந்து கிட்னி ப்ராப்ளம் வரும், லிவர் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அதனோட பின்விளைவுகள் அவங்களுக்கு தெரியாது. நிஜமாக அறியாமைன்னு தான் சொல்வேன் நான். நிறைய பேர் அறியாமையில் தான் இருக்காங்க. படிச்சுட்டே கூட சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது மைண்டில். ஏன்னா எதுனாலும் மாத்திரை எடுத்துக்கிட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம கேள்விப்படுறோம். குழந்தைங்களும் அதை பார்த்து தான் வளர்கிறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே மாத்திரை தான் தீர்வுனா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மாத்திரைனால வந்துட்டு அப்போத்துக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த டிசீஸ்னாலும் கண்ட்ரோல் பண்ணோம். ஆனால் க்யூர் பண்ணுவானா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான். அக்குபங்க்சரில் வந்துட்டு கண் எதிர்க்கவே நாங்கள் வந்து செஞ்சு காட்டுறோம். அதை நீங்களே செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து நீங்களே உணருவீங்க. அதனால் மருந்து தான் தீர்வுன்னு நினைக்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மருந்து இல்லாமலும் நாம் வாழ முடியும். நோய் இருந்தால் கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகும்.